ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல ஹேசா இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் யூடியூப்ல தமிழ்ல அவைலபிளா இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மியூசிக்கல் மூவியா வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்தோடைய ஹீரோயின் ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ ஒரு பார்ல ஒரு மியூசிக் பாடகராக இருப்பார். ஹீரோயினே அந்த பார்ல வரக்கூடிய ஒரு பெண்ணாக இருப்பாங்க. ரெண்டு பேரும் பழக்கம் ஏற்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் போயிடும். கல்யாணம் முடிச்சுக்குவாங்க. இவங்க தங்களோட லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக காட்டு பகுதியில் இருக்கிற ஒரு பங்களாவில் ஃப்ரெண்டோட பங்களாவில் போய் தங்குவாங்க. அங்கே பார்த்தா நிறைய பேய் சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் இருக்கும். அங்கே போய் இந்த பங்களாவுக்குள்ள மாட்டிக்குவாங்க. ஒரு மியூசிக்கல் வரும், அதுக்கப்புறம் பேய்கள், இப்படி ஏகப்பட்ட மர்மங்கள் அந்த பங்களாவில் இருக்கும். இப்போ அந்த பங்களாவில் வந்து எப்படி இவங்க தப்பிக்கிறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். படத்துடைய மாஸ்டரிங் பார்த்தாவே ஹீரோயின் ரெண்டு கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது ரெண்டுத்துடைய கேரக்டர் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. படத்தில் ஹாரர் பர்சன் ஓரளவுக்கு வருது, அது ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கடைசி வரைக்கும் அந்த பங்களாக்குள்ளே முடிச்சிருக்காங்க. அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஒரு மியூசிக் வரும், அதை ஃபாலோ பண்ணி போவாங்க. அதுக்கப்புறம் தான் பேய் வரும். இப்படி நிறைய விஷயங்கள் புதுமையாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோடைய பிடிஎம் பொறுத்தவங்க நல்லாவே கொடுத்துருக்காங்க. சினிமாட்டோகிராஃபிக் ஒரு சூப்பரான விஷயம் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அந்த ஹாரர் பர்சன் விஎஃப்எக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பார்க்குறபடி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் ஒரு மிஸ்டேக் மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நம்மையே பயமுறுத்தி விட்டுறாங்க. அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே கதை தான். ஏன்னா இதே மாதிரி கதை நம்ம பார்த்து பழக்கப்பட்டிருப்போம். அதே டெம்ப்ளேட் தான் இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. ஒரு பேய்னா பங்களா இருக்கும், அந்த பங்களாவில் போய் மாட்டிக்கிறது, இப்படி காலங்காலமாக பேய் படம்னா இப்படி தான் எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. இவங்க மியூசிக்கில் வச்சு நிறைய பேயெல்லாம் அப்படி இப்படின்னு நம்மளை பயமுறுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு 2-3 சீன் தான் வரும். மற்றபடி பெரிய ஹாரெல்லாம் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா இதை விட ஹெவியான படங்களை பார்த்து பார்த்து பழகினதுனால இந்த படத்தை பார்க்கும்போது ஏதோ சிம்பிளாக தான் இருக்குது. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.